ரீல் ஹீரோயின் ரியல் முகம். தனது படக்குழுவிற்கே வேட்டு வைத்த விஜயின் சுயநல அரசியல். தமிழக அரசியலில் மாற்றம் கொண்டு வருவோம் என்று ஆக்ரோஷமாக முழக்கமிட்டு 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று சூளுரைத்த நடிகர் விஜய்க்கு ஆரம்பத்திலேயே கசப்பான உண்மைகள் முகத்தில் அறைந்திருக்கின்றன. இது விஜயின் அரசியல் திட்டமிடலில் உள்ள மிகப்பெரிய ஓட்டையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. விஜயின் அரசியல் ஆளுமை மற்றும் நிர்வாக திறமை மீது ஏற்கனவே பெரிய சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் தற்போது அவரது ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றிய ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனது சுயநலத்திற்காக தன்னுடன் உழைத்தவர்களையே காவு வாங்கும் விஜயின் குணம் இப்போது அம்பலமாகியுள்ளது. கலைஞர்களின் உழைப்பு காற்றில். ஜனநாயகன் திரைப்படத்தை சிம்பத்தி ஓட்டிற்காக விஜயின் குழுவினரே சட்டவிரோதமாக லீக் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த படத்திற்காக பகலிரவு பாராமல் உழைத்த ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களின் உழைப்பை மதிக்கும் பண்பு விஜயுடன் துளியும் இல்லை. மலிவான அரசியல் விளம்பரம் படத்தை சட்டவிரோதமாக லீக் செய்து மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி அலையை உருவாக்கி அதன் மூலம் தனது அரசியல் வாழ்வை வலுப்படுத்திக் கொள்ள விஜய் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையில் இறங்கி இருப்பது அவரது ஆதரவாளர்களையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தனது சொந்த திரைப்படமான ஜனநாயகன் படத்தையே பலி கொடுக்கும் ஒருவர் நாளை ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்பார்? இவ்வளவு அலட்சியமாக தொழில்நுட்ப கலைஞர்களின் உழைப்பை உதாசீனப்படுத்தும் இவரா தமிழகத்தை ஆளப் போகிறார்? ஒரு புறம் சிம்பத்தி அரசியல் என்றால் மறுபுறம் நிர்வாக தோல்வி தாவேகாவை ஆட்டி படைக்கிறது. 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்பதாக கூறிவிட்டு இப்போது ஒரு தொகுதியை கூட சரியாக கையாள தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறார் விஜய். வேட்பாளர் தேர்வு தகுதியான விசுவாசமான வேட்பாளர்களை அடையாளம் காணுவதில் விஜய் முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டார். அமெச்சூர் அரசியல். ஒரு வேட்பு மனுவை கூட சரியாக தாக்கல் செய்ய தெரியாத ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்தியிருப்பது விஜயின் அரசியல் அனுபவமின்மையை காட்டுகிறது. ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்களின் வாழ்க்கையை விட தனது பதவி ஆசையே முக்கியம் என செயல்படுவது விஜயின் உண்மையின் முகத்தை காட்டுகிறது. தூய சக்தி என்று தன்னை தானே சொல்லிக் கொள்ளும் விஜய் உண்மையில் உழைப்பை உதாசீனப்படுத்தும் ஒரு சுயநலவாதியாகவே பார்க்கப்படுகிறார். ஒரு தொகுதியை கூட சரியாக கையாள தெரியாத சொந்த பட கலைஞர்களுக்கே துரோகம் செய்யும் ஒரு கட்சி எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் காப்பாற்றும்? தன்னுடைய பதவி ஆசைக்காக ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்களின் உழைப்பை இவ்வளவு அலட்சியமாக உதாசீனப்படுத்துகிறார் என்றால் இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் நிலைமை என்னவாகும்? இப்படிப்பட்டவர் தன்னை தூய சக்தி என்று கூறிக்கொள்வதுதான் ஆகச் சிறந்த நகைச்சுவை. இதுவே விஜய்க்கு ஆரம்பமும் முடிவுமாக இருக்க போகிறது. சுருக்கமாக சொன்னால் விஜயின் அரசியல் ஆட்டத்திற்கு இதுதான் கிளைமேக்ஸ்.